இந்த ஒரு பர்டிகுலர் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இந்த மன நிம்மதி கிடைக்கிறது, கடவுள் அருள் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிரமிச்சு போவீங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல பேர் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்து இந்த கட்டடத்தை இவங்க எப்படி தான் கட்டினாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோவிலில் வந்து நம்ம பார்க்கலாம். இதையே உலகத்துடைய 8வது அதிசயமாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு பல பேர் தன்னுடைய குரலையுமே வந்து எழுப்பியிருக்காங்க. அது எந்த கோவில், எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. தஞ்சை பெரிய கோவில். அந்த தஞ்சை பெரிய கோவிலை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டினாங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி அதை சாத்தியமாக்கினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். கிபி 1003 ஆரம்பிக்கப்பட்ட வேலை 1010 கிபியில் வந்து முடியுது. ராஜராஜ சோழனுக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 12 அடி. நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் 12. அந்த சிவபெருமான் வச்சுருக்கக்கூடிய அந்த பீடம் அப்படிங்கிறது 18 அடி. மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம தமிழில் 18. அந்த கோவில் விமானத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடி. தமிழில் இருக்கக்கூடிய உயிர் மெய் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 216. அந்த சிவலிங்கத்தில் இருந்து நந்திக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 247 அடி. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 247. பாருங்க, எந்தெந்த இடத்துல வந்து தமிழ் மொழியையும் அதோடைய சிக்னிஃபிகன்ஸையும் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து ராஜராஜ சோழன் பல விஷயங்களை பார்த்து கட்டியிருக்காரு இந்த தஞ்சை பெரிய கோவிலை. அண்ட் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோவிலில் சிவலிங்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? 12 அடிக்கு வந்து சிவலிங்கம் இருக்கிறது ரொம்ப பெரிய சிவலிங்கம். இதை வந்து கோவில் கட்டினதுக்கு அப்புறமா உள்ளே கொண்டு போனாங்களா, இல்லை கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த சிவலிங்கத்தை வச்சு அந்த கோவிலை கட்டினாங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முதல்ல அவங்க சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கோவிலை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, கடைசியில் ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த 80 டன் கொண்ட அந்த விமானத்தை வந்து ஒரே கல்லில் வைக்கணும்னு சொன்னார்ல, அதற்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. மற்ற கோவில்லாம் இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பார்த்துருக்கும் போது அந்த கோவிலுடைய மேலே அந்த கோபுரத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஹாலோவாக இருக்காது. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் நீங்கள் அந்த கோவிலுடைய விமானத்தை அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த 80 டன் எடை கொண்ட கல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த சிவபெருமானை வேண்டுற போது பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பாசிட்டிவான எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, அது திருப்பி அந்த மக்கள்கிட்டயே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 80 டன் எடை கொண்ட கல்லை மேலே வச்சுருக்காங்க. ஸோ தட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி திருப்பி கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னாலே ஜெர்மன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜெர்மன் இன்ஜினியரிங், ஜெர்மன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ஸ் நம்ம அதிகமாக புகழ்வோம். அப்படி 1886 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த தஞ்சை பெரிய கோவில் பற்றின ரிசர்ச் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற போது அவங்களுடைய தியரிஸு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக இந்த கோவிலை ஒரு மனுஷன் கட்டியிருக்கவே முடியாது, ஒரு ஏலியன் தான் வந்து கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எப்படி சாத்தியம்? இன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அதை வச்சு நம்ம வந்து வான் உயரக்கூடிய கட்டிடங்களை வந்து கட்ட முடியுது. ஹல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த தஞ்சை பெரிய கோவிலில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்க்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த உலக மக்களுக்கு சொல்கிறாரு, இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு. ஸோ 1887 அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பிற நாட்டு மக்களுக்கு எல்லாமே வந்து இந்த கோவிலை கட்டினது யார், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிது. ஸோ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவிலை ராஜராஜ சோழன் ஏன் கட்டினாரு, அதற்கான நெசசிட்டி என்ன, எது வந்து அவருக்கு ஒரு ஃபயர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னாக்கா, அப்போ வணிகம் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அடிக்கடி தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வர டைமில் வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய புத்தருடைய சிலைகளை பார்க்குறாரு. எல்லாமே வந்து பெரிய பெரிய புத்த சிலைகளாக இருக்குது. அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் தஞ்சையில் ஒரு பெரிய கோவிலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கு உருவாகுது. ஸோ இப்படி ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு நினைக்கிற போது டெஃபினட்டாக அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கை வேணும். அப்போ ஒரு கிடைச்ச அந்த மாமனிதர் தான் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சர்.
அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐடியாவை சொல்கிறாரு, இப்படி எனக்கு ஒரு பிளான் இருக்குது, இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி தரணும் அப்படிங்கிற போது நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, யாராவது ஒரு கோவிலை கட்டுறாங்க அப்படின்னாக்கா அதை நான் தான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது இப்படி இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாமே வந்து கல்வெட்டுகளில் பொறிக்கப்படணும். இது நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம கோவிலை வந்து சுண்ணாம்புகளாலேயோ கற்களாலேயோ வந்து கட்ட போகிறது கிடையாது, பூராவுமே கிரானைட்டால் வந்து கட்ட போகிறோம். இதை இன்டர்லாக்கிங் முறையில் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இனிஷியல் சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்கா, அந்த கோவிலை கட்டுறதுக்கு கல் வேணும். எங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா இவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூரா வண்டல் மண் நிறைந்த ஒரு இடம். பட் இவங்களுக்கு கற்கள் தேவை. எங்கே அந்த கற்கள் கிரானைட்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, தஞ்சாவூர்லேருந்து நெருக்கி ஒரு 80 கிலோமீட்டர் ஆவே புதுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் மலைகள் இருக்குது. அந்த மலைகள்லேருந்து அவங்க கற்களை கொடைஞ்சு இவங்க தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலை கட்டணும். ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, புதுக்கோட்டை டு தஞ்சாவூருக்கான ஒரு வழியை ரெடி பண்ணுறாங்க. வழியை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கிருந்து யானைகள் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ஸில் வந்து கற்கள் வேணும். ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறைக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீட்டாக வந்து ஒரு குழி மாதிரி ஒன்று வெட்டுறாங்க. சின்ன சைஸ் ஒரு குழி. அதில் மரத்தை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மரம் எல்லாமே ஒரு இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டுகிட்டே வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ அந்த மரத்துடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா, ஒன்ஸ் தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறமா அந்த மரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சைமல்டேனியஸாக வந்து அந்த சீரீஸில் இருக்கிற மரங்கள் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல் உடையுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க உடச்சி எடுத்திருக்காங்க. ஸோ கற்கள் எல்லாமே புதுக்கோட்டையிலேருந்து இப்போ தஞ்சைக்கு வந்தாச்சு. தஞ்சையில் வந்து நிறைய தச்சர்கள் இருக்காங்க. அவர் சின்ன வயசில் இருக்கிறபோது கேட்ட கதைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த தச்சர்கள் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த தச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த பாறைகள், அந்த கிரானைட் கற்களை வந்து அழகாக வந்து ஷேப் பண்ணி அந்த கற்களை வடிக்கிறாங்க. அந்த கதைகளை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ அந்த கோவிலை பார்க்குறம்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கதைகள் நமக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் அண்ட் குஞ்சரமலர் இவருடைய ஜாயிண்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வந்து எழுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய விமானத்தை வந்து வச்சா கோவில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம கடைசியாக கட்ட போகிற விமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சிங்கிள் கல்லாக இருக்க போது, அது 80 டன் இடை கொண்ட கல்லாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு. எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஆச்சரியம். எப்படி 80 டன் கல்லை முதல்ல தேர்ந்தெடுக்கிறது, எப்படி அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது, எப்படி அதை இங்கே கொண்டு வந்து அந்த கோவிலுடைய அவ்வளோ ஹைட்டில் அதை ஏற்றணுமே எப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் சேலஞ்சஸ் வருது. ஸோ எல்லாருமே வந்து திருப்பி பிளான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த கோவிலுடைய அந்த இனிஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே 1,30,000 டன் கற்கள் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அங்கே யானைகள் மூலமாக கொண்டு வந்தாச்சு. இப்போது 80 டன் எடை கொண்ட ஒரே ஒரு கல் தேவை. மல்டிபிள் கல்லை ஒன்றா ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. ஒரே கல்லில் 80 டன் எடை இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கல்லை சூஸ் பண்ணுறாங்க. திருப்பி அதை புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த விமானத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அதை எப்படி வந்து மேலே வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி தான். பட் நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் சாரப்பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சாரப்பள்ளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழி மாதிரி ரெடி பண்ணி அங்கே யானைகளை வச்சு இந்த விமானத்தை பொருத்துனதாக ஒரு தியரி இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, அந்த கோவிலை கட்டிட்டாங்க. அந்த கோவிலுடைய அந்த இனிஷியல் ஸ்ட்ரக்சரை கட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு வழியை வந்து இவங்க லே பண்ணியிருக்காங்க. அந்த வழியை லே பண்ணுறது எவ்வளோ சிரமமான விஷயம் அப்படின்னாக்கா, யானை வந்து ஒரு யானை இல்லை, மல்டிபிள் யானை அந்த கற்களை இழுக்கணும். கூடவே பாகன்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா மக்களுமே இருந்தால் மட்டும்தான் அந்த வழியில் அவங்க மேலே கொண்டு போய் அதை வைக்க முடியும். ஸோ இப்படியும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல தியரிஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தியரி இருந்தாலும் அதை கீழே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்க, இல்லை போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு அதில் எது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக படிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.